வணக்கம். நான் உங்க டாக்டர் தனசேகர் பேசுறேன். ஆக்சுவலா எதுக்காக நான் இதை பண்ணேன் அப்படின்னா, திக்குவாய் இருக்கு அப்படின்றதுக்காக பண்ணல. இந்த பிரச்சனையோட ஒரு குழந்தை என்கிட்ட இப்ப 2 நாளைக்கு முன்னாடி வந்திருந்தாங்க. சோ என்னடா திடீர்னு நல்லா பேசிட்டு இருந்த குழந்தை திக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அப்பா கிட்ட கேட்கிறப்போ, இந்த திக்குவாய்க்கான காரணம் என்ன அப்படின்றத முதல்ல யோசிக்க ஆரம்பிச்சோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் விஷயம் என்னன்னா, அவங்க அம்மா சொன்னது, குழந்தை பார்த்துட்டு ஒரு கார்ட்டூன் இந்த மாதிரி திக்குங்க, அந்த குழந்தை அதை பார்த்து காப்பி பண்றதுனால பேசிக்கா அந்த குழந்தையும் திக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதை பார்க்குற நிறைய பேருக்கு இது ஷாக்கிங்கா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு உண்மையான கிரவுண்ட் ரியாலிட்டி இதுதான். குழந்தைங்க வர்ச்சுவலா அவங்க பார்க்கக்கூடிய கார்ட்டூன்ஸா இருக்கட்டும், அவங்க பார்க்கக்கூடிய கேரக்டர்ஸா இருக்கட்டும், அந்த கேரக்டர்ஸ் என்னெல்லாம் பண்ணுதோ அந்த கேரக்டர்ஸை அப்படியே காப்பி பண்றாங்க. ஸோ இதை காப்பி பண்றதுனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்ன ஒரு சாதாரண நல்லா பேசிட்டு இருந்த குழந்தை திக்க ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம நிறைய குழந்தைங்க ஒரு ஃபேண்டசி லேண்ட்குள்ள வாழ்றதுனால அவங்களுடைய இயல்பு மற்றும் சுற்று வட்டாரத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை அவங்க நம்ப தயங்குறாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைங்களோட பெரிய மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க தான் வர்ச்சுவல் ஆட்டிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட் குள்ள நாளாக நேரமாக போகிறாங்க. ஸோ வர்ச்சுவல் ஆட்டிசம்ன்றது சாதாரண விஷயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்கிரீன் டைமோட டைரக்டான கோரிலேஷன் தான் இந்த வர்ச்சுவல் ஆட்டிசம். ஸோ அமெரிக்கன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஒரு கோலா, ஒரு ட்ரெண்ட் செட்டரா பாக்குறோம். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஒரு நாளைக்கு 1 hour மேக்ஸிமம் ஸ்கிரீன் டைம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம 1 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஸ்கிரீன் டைம் எவ்வளவு நேரம் அப்படின்னா, அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி 2ல இருந்து மேக்ஸிமம் 3 மணி நேரம் கொடுக்கலாம்னு சொல்றாங்க. பட் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா, ஸ்கிரீன் டைம் வந்து சாதாரணமாக போன்ஸே வந்து எவ்வளவு நேரம் யூஸ் பண்றீங்க அப்படின்றத சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 8 hours 10 hours ஸ்கிரீன் டைம்னு போறப்போ குழந்தைங்களோட கண் பார்வை மட்டும் இல்லாம, ப்ளூ லைட்னால வரக்கூடிய மூளை பாதிப்பு மட்டும் இல்லாம, குழந்தைங்களுக்கு நிறைய மெமரி பிரச்சனைகள் மற்றும் பேச்சு திறன் இதெல்லாம் வந்து எல்லா சைட்ல இருந்தும் டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்குமே பேரண்ட்ஸ் வந்து போனை எவ்வளவுக்கு எவ்வளவு கண்ட்ரோல் பண்றீங்களோ அது உங்களுக்கு நல்லது. வர்ச்சுவல் ஆட்டிசம், திக்குவாய், ஸ்டாமரிங், லேக் ஆஃப் கான்பிடன்ஸ், புவர் ஸ்லீப் பேட்டர்ன், இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பெருசா பேசிக்கிட்டே போகலாம். சோ இது ஒரு அலாரம் பெல், ரொம்ப நாளா அடிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னைக்குமே நம்ம விழிச்சிக்கல அப்படின்னா நம்ம குழந்தைங்களை அது பாதிக்க போகுதுன்றது நிதர்சனமான உண்மை. கமெண்ட்ஸ் எழுதுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வாரம் கட்டாயம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹாட் டாபிக்கோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.